வணக்கம். பிரபஞ்சனின் அப்பாவின் வேஷ்டி தொடர்ச்சி. தலைப்பு 2. ஹரி என்கின்ற நண்பன். நீ என்னையா சொல்ற? ஒவ்வொரு தபால் பொட்டிக்கும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எவன் பாம்பை போடுறான், எவன் தேலை போடுறான், எவன் தபால் போடுறான்னு பார்க்கறது தான் போலீஸோட வேலையா என்றான். பெரியவர் சைக்கிளை தள்ளிக்கொண்டு நகர்ந்தார். அப்புறம் ஹரி வேறு மாதிரியான போராட்டத்தை தொடங்கினான். அவ்வப்போது யாரும் பார்க்காத நேரத்தில் பெட்டியின் தடுப்பு கதவை தள்ளி விரல்களாலேயே உள்ளிருக்கும் தபாலை எடுத்து விட்டான். எடுத்த தபாலை வேறு பெட்டியில் சேர்த்தும் விட்டான். தொடர்ந்து பல மாலைகள் தபால் இல்லாத வெறும் பெட்டியை திறந்து பார்த்து வெறுமே போய்க் கொண்டிருந்தார் தபால்காரர். எனக்கு கால் பரீட்சை விடுமுறையின் போது ஒரு நாள் தபால் பெட்டியை காக்கி சட்டை போட்டவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆணியை ஹரியே பிடுங்கி எறிந்தான். டீ கடை சுகுமாரன் நாயர் மட்டும் வருத்தப்பட்டதாக ஹரி சொன்னான். தபாலை நாளுதப்படி நடந்து இங்கேயே போட்டு விடலாம். இனிமே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் போஸ்ட் பண்ணணும் இல்லை என்றானாம் சுகுமார் நாயர். ஆனால் சீக்கிரமே சிமெண்ட் கட்டி அதன் மேல் என்னளவு உயரமான பெட்டி மர நிழலிலேயே வைக்கப்பட்டு விட்டது. தலைப்பு 3. நிகழுலகம். கோயில் கதவு போன்றிருந்தது அந்த கதவு. அதனினும் பெரிதாய் இருந்தது வெளிப்புற சுவர். உள்ளிருப்பவர் தப்பித்து போய்விடக்கூடாது என்கிற ஜாக்கிரதை உணர்வே உயரமாய் நின்றது. அந்த பெரிய கதவின் சின்ன பை மாதிரி இருந்தது அந்த சின்ன வாசல். ஓர் ஆள் உள்ளே போகவும் வரவும் மாத்திரமே அதன் குறுகிய அமைப்பிருந்தது. காக்கை உடை அணிந்த சேவகன் பின்னே இருந்து சின்ன வாசலை திறக்க முதலில் காலை தூக்கி வைத்து பிறகு உடம்பையும் தலையையும் வெளிக்கொணர்ந்து ஒரு வழியாக வெளியே வீதிக்கு அனுப்பப்பட்டான் கிருஷ்ணமூர்த்தி. திடீரென்று கேளாத காது திறந்து கொண்டது போல இரைச்சல் அவன் காதுகளில் மோதியது. மனிதர் ஒருவரோடு ஒருவர் பேசும் குரலோசை. இரு பக்கமும் நீண்டு நிறைந்திருந்தது நகரத்தின் கடைத்தெரு. முதலில் அவன் கண்ணை கவர்ந்தது எதிர்வரிசையில் இருந்த துணிக்கடைகள். வர்ணம் வர்ணமாக துணிகள் சீராக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கீழே வெளிர் மஞ்சளில் பாய் விரித்து வெள்ளை சொக்காய் போட்டுக்கொண்டு முதலாளியும் குமாஸ்தாவுமாக தோன்றும் இருவர் உட்கார்ந்திருந்தனர். இந்த சில மாத காலமாகத்தான் இழந்திருந்த அந்த வர்ண காட்சிகளை அவன் பருகி நின்றான். அவன் இழந்த அறையின் சுவர்கள் ஒரு காலத்தில் மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டு பின்னர் அழுக்கே ஒரு வண்ணமாகி இருந்தது. அதனோடே மூட்டை பூச்சிகளை அழுத்தி தேய்த்து சாகடித்த இரத்தக்கரையும் தன் நிறமிழந்து காவியாகி பின் கருங்கோடுகளாய் நின்றன. கம்பி கதவின் ஊடாக தெரியும் தூங்கு மூஞ்சி மரத்தின் பச்சையும் சேவகர்களின் பழுப்பு காக்கியுமே கடந்த ஒரு மாத காலமாக அவனுக்கு காண கிடைக்காத வர்ணங்கள். சுதந்திரமான உலகம் சுதந்திரமான வர்ணங்களோடு விரிவது அவனுக்கு நிம்மதியை தந்தது. நீளமாகிய வானம் கண்ணை கூச வைத்தது சூரியன். கூறு கட்டி வைக்கப்பட்டிருக்கும் நடைபாதை பழக்கடைகளின் கம்பி அழிகளின் மேல் 2 அண்டங்காக்கைகள் உட்கார்ந்து கொண்டு மூக்கை துடைத்தும் உடம்பை உதறியும் சிரம பரிகாரம் செய்து கொண்டிருந்தன. போவோர் வருவோர் ஓடுவன நிற்பன என ஒரு நிழல் உலகம் கண்முன் வியாபித்திருந்தது. நிழல் உலகத்தின் எச்சரிக்கை குரலாய் எந்திரங்களின் உருமல்களே நிழலுலகத்தின் பிராமண மூச்சுக்கள். நிழலுலகத்தின் பிராண மூச்சுக்கள். காலத்தின் சூழலின் பிரஞ்ஞையற்று நீண்ட நாளிகை அவன் நின்றான். பின்னர் வீதியை மீண்டும் நோக்கினான். வீதி எப்போதும் போலத்தான் இருந்தது. மனிதர்கள் மற்றும் வாகனங்கள் அதை தேய்த்து கொண்டே இருந்தாலும் வியாபார நிறுவனங்களின் அசுர விளக்குகள் வெளிச்சத்தை வாரி இறைத்து தெருவின் தேய்மானத்தை சரி செய்து கொண்டே இருந்தன. அவனுக்கு தன் ஊர் ஞாபகம் வந்தது. தன் மனைவி, தன் குழந்தைகள் ஞாபகம் வந்தது. மேற்கு நோக்கி நடந்தான். மேற்கேதான் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. நடக்கும்போதே வலப்பக்கம் திரும்பி தான் இத்தனை நாட்களும் இருந்த கட்டடத்தை பார்த்தான். மிக பெரும் சுவர்கள். அதன் தலையில் ஆணி அடித்து வேறு வைத்திருந்தார்கள். மனித எத்தனங்களுக்கு அது அச்சமூட்டும் சவால். காற்றும் சோதனைகளுக்குட்பட்டுத்தான் உள்ளே வந்தது. தனியாக கசிந்துருக வைத்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. தலையை குலுக்கிக் கொண்டான்.
சுமதியின் முகமும் குழந்தைகளின் முகமும் முன்னால் வந்து நிற்கவே இயல்பாகவே கால்களில் வேகம் கூடியது. கடைவீதி ஓட்டல்களை கடக்கையில் காஃபி வாசனை மனசுக்குள் பரவியது. ஒரு ஓட்டலின் உள்ளே போய் உட்கார்ந்து ஸ்ட்ராங் காஃபி கேட்டான். வந்த காஃபிக்கு டிகாஷன் போதவில்லை என்று மேலும் வாங்கி கலந்து கொண்டு சாப்பிட்டான். பல மாதங்களுக்கு பிறகு காப்பி கசப்பு தொண்டை குழாயை அறுத்து கொண்டு சூடோடு இறங்குகையில் இதமாய் இருந்தது.